சமீபத்தில் ஒரு சகோதரர் நம்முடைய சேனலில் இந்த ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சுருக்காரு. அது என்னன்னு திரையில் பாருங்கள். சார், வாட் இஸ் சைட்டன்? ஒன் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சாத்தானை குறித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார். இந்த சாத்தான் என்பவர் கிறிஸ்தவத்தில் இருக்கிற இரண்டாவது முக்கியமான கதாபாத்திரம். முதல் கதாபாத்திரம் இயேசு கிறிஸ்து. அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமாக கருதுகின்றது இந்த சாத்தான் தான். இந்த சாத்தான் யார் என்பதை பற்றி ஒரு வீடியோ வெளியிடுங்கன்னு இவர் கேட்டிருக்கார். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் மிக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இது. சாத்தான் எப்படி உருவானான், அவன் எப்படி உருவாக்கப்பட்டான், அதை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னால் இந்த சாத்தானை குறித்து ஏற்கனவே வேறு ஒரு சகோதரன் சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தார். அவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்துருந்தேன். அது என்னன்னு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னு இப்போ திரையில் பாருங்கள். சரி, எல்லாம் இருக்கட்டும், ஒரு சந்தேகம் சகோ. சாத்தான் இருக்கிறானா இல்லையா? சாத்தான் கிறிஸ்தவர்களை இப்போது அவனுடைய தந்திரத்தில் விழச் செய்கிறானா இல்லையா? இல்லை சாத்தானும் இன்னும் பூமியில் தள்ளப்படவே இல்லையா? இதுதான் இவருடைய கேள்வி. இவருக்கு நான் கொடுத்த பதில் என்னன்னு இப்போ திரையில் பாருங்கள். இல்லாத ஒரு கடவுளை ஹீரோவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட வில்லன் கதாபாத்திரம்தான் சாத்தான். படம் பார்ப்பதற்கு கூட்டம் உள்ளவரை ஹீரோவும் இருப்பார், வில்லனும் இருப்பார். இதுதான் நான் அவர் கொடுத்த பதில். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இருக்குதே, இது ஒரு சினிமா ஸ்கிரிப்ட் மாதிரி, சினிமா திரைக்கதை மாதிரி. பொதுவாக எல்லா கதைகள்லையுமே ஹீரோ ஒருத்தர் இருப்பார். அந்த ஹீரோ தனியாக அவர் மட்டும் இருந்தார்னா அவர் ஒரு நல்லவராக தெரியாது, அவர் ஒரு பெரிய ஆளாக தெரியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வில்லனை உருவாக்குவாங்க, வில்லன் கதாபாத்திரத்தை. அந்த வில்லன் கெட்டவனாக இருப்பான், அவனுக்கு எதிராக இவர் செயல்படுவார், அவன்கிட்ட மக்களை காப்பாற்றுவார் ஹீரோ. இப்படி தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் கதையும் உருவாக்கப்பட்டிருக்கு. கடவுள் ஹீரோ. இப்போ அவரை ஹீரோவாக காட்டணும்னா ஒரு வில்லன் வேணும். அந்த வில்லன் தான் சாத்தான். அப்போது இந்த கடவுள் எப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரமோ அதுபோல் இந்த சாத்தானும் ஒரு கற்பனை கதாபாத்திரம். சினிமா பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் போகிற வரைக்கும் கதை இருக்கும், ஹீரோ இருப்பார், சாத்தானும் இருப்பான். எப்போ மக்கள் சினிமா பார்க்குறது நிறுத்துகிறாங்களோ அப்போ கதை எழுதுறது நிறுத்துவாங்க. ஹீரோவும் இருக்க மாட்டார், வில்லனும் இருக்க மாட்டான் அதுக்கப்புறம். சரிங்களா? ஓகே. இப்போது இந்த சாத்தான் உருவான உண்மையான வரலாறு என்ன பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த சாத்தான் எங்கே இருந்தான், யாராக இருந்தான்? நீங்கள் யூதர்களுடைய பைபிள் இருக்கு இல்லையா, யூதர்களுடைய பைபிளை தான் பழைய ஏற்பாடுன்னு கிறிஸ்தவர்களுடைய பைபிளில் வச்சுருக்கிறாங்க. இந்த யூதர்களுடைய பைபிளில் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களில் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் என்கின்ற அந்த பெயர் இருக்கு இல்லையா, இது தனியாக ஒருத்தருக்கு உள்ள பெயர் கிடையாது. சாத்தான் என்பது ஒரு பட்டம். அதாவது குற்றம் சாட்டுகிறவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சாத்தான் என்கின்ற பெயரை அன்றைக்கி அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யோபுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த யோபு புத்தகத்தில் இந்த சாத்தான் எப்படி வர்றான்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய எதிரியாக வரமாட்டான். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறத செய்கிற ஒரு சேவகனாகத்தான் வர்றான். அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன் தான். இருந்தாலும் கடவுளுடைய எதிரியாக அவன் இல்லாமல் கடவுள் சொல்கிறத செய்கிறதுக்கு ஒரு கூலி ஆள் மாதிரி தான் இருக்கான். அவன் சாதாரணமாக அவருக்கு முன்னால் தேவதூதர்கள்லாம் இருக்கிற இடத்துல அவன் நின்றுக்கிட்டு கடவுளுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அளவு கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்னாலே நடமாடக்கூடிய ஒரு தகுதி உடையவனாக அன்றைக்கி இருந்திருக்கான். அவன் கெட்டவனாக காண்பிக்கப்பட்டாலும் கூட. அதாவது ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் இந்த சாத்தான் கடவுளுடைய எதிரி கிடையாது, கடவுளுடைய சேவகன். இவன் எப்போ கடவுளுக்கு எதிரியாக மாறினான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் நூற்றாண்டில், அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 6 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறாங்க. அங்கே இருந்த அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பெர்சிய மதத்தை குறித்த அறிவு வந்திருக்கு. முக்கியமாக ஜோராஸ்ட்ரியனிசம் என்கின்ற ஒரு மதம். அந்த மதத்தில் 2 கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. ஒன்று நல்ல கதாபாத்திரம், இன்னொன்று தீய கதாபாத்திரம். நல்லவர் அப்படிங்கிறது அஹுரா மஸ்தா, அது கடவுள். இன்னொன்று தீயவன், அது ஆங்க்ரா மைன்யூ. இந்த 2 சக்திக்கும் இடையில் நடக்கின்ற போட்டி தான், நல்ல சக்திக்கும் தீய சக்திக்கும் இடையில் நடக்கின்ற போட்டி தான் அந்த மதத்தினுடைய அடிப்படை. இதை இவங்க பாபிலோனிய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது இந்த யூதர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நல்ல சக்தி தீய சக்தி அப்படிங்கிற அந்த கான்செப்டை உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க எழுதின புத்தகங்களில் எல்லாம், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் எல்லாம் கடவுளை நல்ல சக்தியாகவும் இந்த சாத்தானை தீய சக்தியாகவும், அதாவது அந்த கடவுளுக்கு எதிரியாகவும் இவங்க காட்டியிருக்கிறாங்க. அந்த கேரக்டரை மாற்றிருக்கிறாங்க. அதற்கு பின்னால் இது ஒரு கட்டம். இதுக்கப்புறமா புதிய ஏற்பாட்டு காலம், அதாவது கிறிஸ்தவத்தின் தொடக்க காலம்.
இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா முழுமையாக சாத்தான் வந்து தேவனுடைய பரம எதிரியாக சித்தரிக்கப்படுறான். இவனோடு தொடர்பு படுத்தித்தான் பிசாசுகள், அசுத்த ஆவிகள், நரகம், அப்புறம் பாவம் செய்ய தூண்டுகின்ற இச்சைகள், இது எல்லாமே பைபிளில் சம்மந்தப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாத்தான் வந்து குற்றம் சாட்டுகின்றவனாகவோ அல்லது தேவனுடைய ஊழியனாகவோ காட்டப்படாமல் தேவனுக்கு எதிராளியாக தேவனுடைய ஜனங்களை நரகத்துக்கு கூட்டி கொண்டு போகின்ற ஒரு நபராக சித்தரிக்கப்பட்டிருக்கான். சரி, ஏன் இப்படி ஒரு சாதாரண ஒரு சக்தியாக இருந்த இந்த சாத்தானை கடவுளுக்கு எதிரியாக கிறிஸ்தவங்க மாற்றி காமிக்கிறாங்க பைபிளில்? காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் தேவனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த உலகத்தில் பல தீமைகள் நடக்குது, பல கொடூரங்கள் நடக்குது, பல துன்பங்களை மனிதர்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ கடவுள் இந்த உலகத்தை நல்லதாக படைச்சிருக்கார், அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியாக இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு நல்ல ஒரு சக்தி படைத்த ஒரு உலகமாக இது தெரியல. அவ்வளவு தீமைகள் இந்த உலகத்தில் நடக்குது, அநியாயங்கள் நடக்குது. இப்போது இந்த கடவுளை காப்பாற்றணும், கடவுளுடைய பெயரை. இந்த கடவுளுடைய பெயரை காப்பாற்றுறதுக்காகத்தான் கடவுளுக்கு எதிரியாக ஒருத்தர் இருந்து அவன் தான் இந்த உலகத்தில் இவ்வளவு துன்பங்களையும் தீமைகளையும் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாத்தான். இவனை இப்படி பெருசாக காமிக்கிறதன் மூலமாக கடவுளை எப்போவுமே நல்லவராகவே காட்டிகிட்டு இருக்கலாம். இதுதான் இதனுடைய திட்டம். பைபிள் எழுதினவங்களுடைய திட்டம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த சாத்தான் வந்து மக்களை பயமுறுத்துறதுக்கு ஒரு கருவியாகவும் பயன்படுத்தப்படுறான். அந்த சாத்தான் உன்னை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான், சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான், கவனமாக இருந்துக்கோ, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, இல்லைன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படின்னு மக்களை பயமுறுத்துறதுக்காக, மிரட்டுறதுக்காக அவன் ஒரு கருவியாக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறான் கிறிஸ்தவத்தில். ஆனால் இப்போ முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த சாத்தானை உருவாக்குனது யார்? சரித்திர ரீதியாக இவன் வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் மனிதர்கள் உருவாக்கியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் கிறிஸ்தவத்தின் அடிப்படையில், பைபிளின் அடிப்படையில் இந்த சாத்தான் என்பவன் உண்மையாகவே இருக்கின்ற ஒருவன், ஒரு சக்தி. அது உண்மை என்றால் இந்த சாத்தானை உருவாக்குனது யார்? இந்த சாத்தானை உருவாக்குனது பைபிளில் உள்ள இந்த கடவுள் தான், வேற யாரும் இல்லை. அவனை உருவாக்குனது மட்டும் இல்லை, அவனுக்கு இந்த திறமைகள், அறிவு, சுதந்திரம் எல்லாவற்றையும் கொடுத்து மனிதர்களை கெடுக்கிறதுக்கு அவர் தான் அனுமதிச்சிருக்கார். இதில் பெரிய ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இந்த சாத்தானை வந்து இந்த உலகத்தின் அதிபதிங்கிறார் 3 இடத்துல. யோவான் 12:31, யோவான் 14:30, யோவான் 16:11. அவன் இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக பைபிளில் இருக்குது. அப்படின்னா அவனுக்கு ஆளுகை செய்கின்ற சுதந்திரத்தை, அந்த பவரை கொடுத்தது யார்? இந்த உலகத்தை உருவாக்குனது பைபிளில் இருக்கிற அந்த கர்த்தர் என்றால், இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது அந்த கடவுள் என்றால், இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானை வச்சது யார்? அந்த பதவி அவனுக்கு கொடுத்தது யார்? அவர் தான். இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகளுக்கெல்லாம் பின்னால் யார் காரணம்? அந்த கர்த்தர் தான். ஏதோ அவருக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி சாத்தான் இந்த உலகத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கான், மனிதர்களை அப்படியே தப்பான வழியில் நடத்திட்டு போகிறான், நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னா இதில் என்ன அர்த்தம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்க்கணும். அப்போ கடைசியாக இதுக்கு யார் பொறுப்பு? இந்த சாத்தான் செய்கின்ற தீமையான காரியங்களுக்கு யார் பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கின்ற இந்த கடவுள் தான். அதாவது சாத்தான் அப்படின்னு உண்மையிலே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனை உருவாக்கியது, அவனை நடமாட விட்டது, அவனுக்கு பவர் கொடுத்தது, அவனை வந்து மனிதர்களை கெடுத்து நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதித்திருப்பது அந்த கர்த்தர். அப்போ சாத்தான் ஒருத்தன் உண்மையிலே இருக்கிறான், அவனுக்கு சக்தி இருக்குது, அவன் தீமை செய்கின்றான், அவன் கெடுக்கிறான், நாசமாக்குறான் அப்படிங்கிறது எல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா அவனை உருவாக்கி அவனுக்கு அனுமதி கொடுத்து அவனுக்கு சக்தியையும் அளித்து அந்த கர்த்தரும் ஒரு குற்றவாளியாகிறார். அல்லது ஒருவேளை சாத்தானுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவன் தனிப்பட்ட முறையில் தன்னிச்சையாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் அப்படின்னா அப்போ கடவுளுக்கு எந்த பவரும் இல்லைன்னு அர்த்தம், அந்த கர்த்தருக்கு எந்த வல்லமையும் கிடையாது. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த கிறிஸ்தவத்தின் கதை பொய்ங்கிறது தெரிய வருது. இந்த உண்மையை நான் எடுத்து சொல்கிறதுனால நான் கிறிஸ்தவங்களுக்கு எதிரி ஆயிட்டேன். அவங்களுடைய மதம் இப்படி மனிதர்களால் தந்திரமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்கிற உண்மையை நான் சொல்கிறதுனால என்ன சாத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேறொரு கிறிஸ்தவர் என்ன எழுதியிருக்காரு பாருங்கள் ஒரு கமெண்ட்டில் என்னை பற்றி. அவருடைய கமெண்ட்டை திரையில் பாருங்கள். நீ பைபிளை குற்றம் சாட்ட சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி, உன்னை கடவுள் சும்மா விடமாட்டார், ஜாக்கிரதை. கவனிச்சிங்களா? இந்த சாத்தான் என்கின்ற வார்த்தையை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே சாத்தானை பிடிச்சி இழுத்துருவாங்க. சாத்தானுடைய வேலை, நீ சாத்தானுடைய ஊழியக்காரன், சாத்தான் சொல்கிறத நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, சாத்தான் தான் உன்னை இப்படி பேச வைக்கிறான். கிறிஸ்தவங்க ஏதாவது வந்து கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாஸ்டர்ட்டையோ ஊழியக்காரர்கிட்டையோ,
அவரால் பதில் சொல்ல முடியலன்னா, சாத்தான் உங்களை எப்படி பேச வைக்கிறான் சகோதரரே, நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்வாங்க. அப்படி தான் இவர் மிரட்டுறாரு. நீ பைபிளை குற்றம் சாட்ட சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி உன்னை கடவுள் சும்மா விட மாட்டாருங்கிறார். இவருக்கு நான் ஒரு பதில் கொடுத்தேன். நான் சாத்தானால் உருவாக்கப்பட்ட ஒரு கருவி அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார். அவருக்கு நான் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். நான் சாத்தானால் உருவாக்கப்பட்ட கருவியா? என்னை உங்கள் கடவுள் சும்மா விட மாட்டாரா? நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அந்த சாத்தானை உருவாக்கி உலகத்தில் உலாவ விட்டதே உங்கள் கடவுள் தான். அப்போ அவரை என்ன செய்கிறது? இதுதான் நான் அவர் கொடுத்த பதில். தயவு செஞ்சு கிறிஸ்தவத்தில் இருக்கிற பொய்கள் முரண்பாடுகள் எல்லாம் யாராவது எடுத்து சொன்னால் உடனே அவனை சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற கருவின்னு சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனையை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. உண்மை என்னங்கிறத யோசிச்சு பாருங்கள்.